இந்த நாளிலும் யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் மிகவும் பழக்கமான பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதனுடைய 3வது வசனமும் 7வது வசனத்தையும் ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். 7ஆம் வசனம். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்ல பரிச்சயமான பழக்கமான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் எங்க நடக்குது? பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளத்தின் அருகே இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்கள், குளம் கலக்கப்படும் போது யார் ஒருவர் முந்தி அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நடக்கிற இந்த சம்பவங்களை மையமாக வைத்து, இந்த 2 வசனங்களை மையமாக வைத்து ஆண்டவர் சில காரியங்களை திருச்சபையில் பேசும்படியாக என்னுடைய சிந்தையில் போட்டதுனால இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருக்கும். இந்த 5 மண்டபத்திலையும் அந்த 3வது வசனத்தில் வாசித்தது போல சூம்பின உறுப்புடையவர்கள், சப்பானிகள், குருடர்கள் இந்த குளத்தில் அல்லது அந்த மண்டபத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஒரு சீனியரான ஒரு பர்சன், ஒரு நபர் இருக்கிறார். 38 வருஷமா ஒரு சப்பானியா அந்த இடத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆமென். அந்த சப்பானியான ஒரு மனுஷனை இயேசு தேடி வந்தார். இயேசு அவன் குளத்துலலாம் இறங்கணும்னு விரும்பாம இயேசு அந்த சப்பானியான ஒரு மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லப்படுகிறது, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, இந்த குளத்தில் இந்த 38 வருஷமாய் சப்பானியாய் நடக்க முடியாத ஒரு மனிதன் மாத்திரம் அங்கே இல்லை. பைபிள் சொல்லப்படுகிறது அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பல வியாதியை கொண்டவர்கள் அநேகர், எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிராதா, எனக்கு ஒரு பலன் கிடைச்சிராதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதா அப்படின்னு அநேகர் அங்கே காத்து கொண்டிருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே நம்ம நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னு சொன்னால், எப்போ தேவதூதன் வந்து குளத்தை கலக்குறான்னு யாருக்கும் தெரியாது. எப்போ தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி கலக்க போறார் என்று ஒருவருக்குமே தெரியாது. நேரமும் தெரியாது, நாளும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது. திடீர்னு தேவதூதன் வருவார், குளத்தை கலக்குவார். அத்தனை பேர்களில் அநேகரில் யார் ஒருவர் ஃபர்ஸ்ட் முந்திக் கொள்றாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இங்கே நம்ம பார்க்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே போல நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அந்த பெதஸ்தா குளத்தில் அருகில் இருந்த அந்த ஜனங்கள், பலவீனமாக இருந்தவர்கள், எனக்கு ஒரு நேரம் வரும், குளத்தில் வந்து தேவதூதன் கலக்குனாதான் அற்புதம் நடக்கும்னு காத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் இப்போ கூப்பிட்டாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் வருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குளம் கலங்கினால்தான் அங்கே சுகம் நடக்கும். ஆனால் இப்போ குளம்லாம் கலங்க வேண்டாம். எந்த ஒரு நபர் ஆண்டவரை, இயேசுவை தான் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவர்கள் சமீபத்தில் ஆண்டவர் வருவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. டாக்டரை பார்க்க போகிறோன்னு சொன்னால் அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க.
ஒன்று காலையில் 8 மணிலிருந்து 12 மணி வரையோ, 10 மணி வரையோ, அல்லது சாயங்கால வேளையில் 6 மணிலிருந்து 9 மணி வரையோ, இப்படி ஒரு நேரத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? அந்த டைமில் போனால் தான் அந்த டாக்டரை பார்க்க முடியும். அந்த டாக்டர் அந்த நம்முடைய பலவீனத்திற்கு ஏற்றதான சொல்யூஷனை சொல்லுவாங்க, அல்லது சில மருந்துகளை கொடுப்பாங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்க்க போனால் சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டோக்கன் போட்டு வைப்பாங்க. நான் இன்றைக்கி 40 பேஷண்ட்டை தான் பார்ப்பேன், அல்லது 30 பேஷண்ட்டை தான் பார்ப்பேன். ஒருவேளை 30 பேஷண்ட்டு அவர் பார்த்துட்டார்னா 31வது ஆளாக ஒருவர் போனாலும் டாக்டர் இன்னில் இல்லை அவுட்டில் இருக்கிறாருன்னு போர்டை மாற்றிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த உலகமான விஷயங்களுக்கும் சில கால நேரங்களை நிர்ணயிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே இந்த தூதனுக்கு எப்போது ஒரு நேரம் கிடையாது, நாள் கிடையாது, எந்த கிழமையில கலக்கணும்னு யாருக்குமே தெரியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க கூடியிருந்த அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த 3வது வசனத்தில் ஆண்டவர் முதல் விஷயமாய் நம்முடைய திருச்சபைக்கு இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில காத்திருப்பு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அநேகர் காத்து கொண்டிருந்தாங்க. அதில் இந்த சப்பானியும் காத்து கொண்டிருந்தான். நம்ம காத்திருக்கிறதான நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனையில் எதற்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வெயிட்டிங்கான பதிலை இயேசு தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை காத்திருந்து நான் சலித்து போயிட்டேன் ஐயா, இதுவரைக்கும் என்னுடைய காத்திருப்புக்கு எந்த பலனும் வரலன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, உங்க காத்திருப்புக்கு இயேசு ஒரு பதிலை தரப்போகிறார். இங்க அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது, எங்க 2-3 பேர் ஒருமனப்பட்டு காத்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பைபிளில் வாசிக்கிறோம், எல்லோருக்கும் ஆண்டவர் சுகம் தருவார் என்று. யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ, பிணியாளிகளா இருக்காங்களோ, அத்தனை பேர்களும் இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசு அத்தனை பேருக்கும் ஒரு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திலே மகிமை உண்டாகட்டும். அப்போ பெதஸ்தா குளத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் சுகம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம காத்திருந்த அந்த பெதஸ்தா குளத்தை போல அல்ல. நீங்களும் நானும் கூப்பிட்டாலே சுகம்தான். நீங்களும் நானும் இயேசுவை அழைச்சாலே சுகம்தான். நம்ம எந்த இடத்துல ஒருமனப்படுகிறோமோ அந்த இடத்திலேயே இயேசு நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அன்றைக்கு கூடியிருந்த அந்த வியாதிஸ்தர்களை காட்டிலும் இன்றைக்கு இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கை பெருசு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்க நம்பிக்கை பெருசா இல்லையா? ஆமா, அல்லேலூயா. அவங்க இயேசுவை பார்த்து விசுவாசித்தார்கள். நீங்களும் நானும் இயேசுவை பார்க்காமலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவரை நம்ம நேரா பார்த்ததே இல்லை, ஆனா இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்றோம். நம்ம அவரை நேரா பார்த்ததில்லை, இயேசு என் கடனை மாற்றுவார்னு சொல்றோம். நம்ம அவரை பார்த்ததில்லை, இயேசு என் துக்கத்தை, என் பாரத்தை நீக்கினார் என்று நம்புகிறோம். அப்போ பெதஸ்தா குளத்தினர்களை காத்திருந்த அந்த அநேகரை பார்க்கிலும் இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்களுடைய காத்திருப்புக்கான பதிலை ஆண்டவர் கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மெல்லாம் வெயிட் பண்றவங்களா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவங்க உங்களிடத்துல நீங்க காத்திருந்து இன்னும் உங்களுக்கு என்ன ஜெபத்துக்கு போறீங்க, சர்ச்சைக்கு போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒன்றும் அற்புதம் நடக்கலையே, நன்மை நடக்கலையே அப்படின்னு கேட்டா நீங்க அவங்கள பார்த்து பெருமையா சொல்லணும், நான் என் கடவுளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், என் இயேசு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேருக்கு புரியுது? மற்றவங்க உங்களை பார்த்து கேட்கும்போது நம்ம சொல்லணும், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்க சத்தமா பொறுமையா சொல்லணும்.
அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள், நான் மீண்டும் எழும்புவேன், நான் மீண்டும் கட்டப்படுவேன், நான் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுவேன். உன் காத்திருப்பு என்ன ஆச்சுன்னு மற்றவங்க நம்மள்கிட்ட கேட்கும் பொழுதெல்லாம் சொல்லணும், நான் மீண்டும் உயர்த்தப்படுவேன். சொல்லுவீங்களா? சொல்ற மாதிரி தெரியலையே. ஆமென். மற்றவங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது, நான் எவ்வளவு கீழே இருக்கிறனோ அவ்வளவா என் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார், ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளைகள், ஒரு பாஸ்டர் கடவுளுக்காக காத்திருக்கிறதான ஒரு குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அங்கு அநேகர் அந்த சுகம் எப்போது குளம் கலக்கப்படும் என்று அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, சில காரியங்கள் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுங்கிற விஷயம். சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சில விஷயங்களுக்கு நம்ம காத்திருந்து தான் ஆகணும். இன்னைக்கு அந்த காத்திருப்போடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் இந்த விஷயம் செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு எதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், உங்கள் காத்திருப்புக்கான ஒரு பலனை இயேசு கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பம் எப்போ ரட்சிக்கப்படும்? ஆண்டவரே, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேனே, எப்போது ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க காத்து கொண்டிருக்கலாம். நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், நன்மை இல்லை பாஸ்டர், நான் காத்திருந்து சலித்து போயிருக்கிறேன், எனக்கு இனிமே நான் எப்படி வீடு கட்ட முடியும்? நான் எப்படி லேண்ட் வாங்கி நான் எப்படி வீடு கட்ட முடியும்? என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கிட்ட தான் ஒண்ணுமே சேவிங் இல்லையே அப்படின்னு எதற்கெல்லாம் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை காத்திருப்புக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சில விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இத்தனை நாட்கள், இத்தனை மாசம், இத்தனை வருஷத்துக்குள்ளாக உங்க காரியங்களை நான் செய்து முடிப்பேன் வெளிப்படுத்துவார். சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனால் நேரம் வரும்பொழுது கர்த்தர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பைபிளில் ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பாய் இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். 70 வருஷம் சிறையிருப்பாய் இருப்பீங்கன்னு. இப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் போன உடனே, அட போங்க ஆண்டவரே, நான் எத்தனை வருஷம் தான் காத்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் பயன் இல்லை. ஆண்டவர் 70 வருஷம் சொல்லிட்டா பாபிலோனின் சிறையிருப்பு 70 வருஷம் இருந்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் புலம்பல் 3:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு காத்திருப்பதற்கு நல்லது என்று வேதம் சொல்லப்படுகிறது. நம்முடைய காத்திருப்பு, நம்ம ரட்சிக்கப்படும்படியாக நம்ம காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கால வேளையில் முதல் விஷயமாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெயிட் பண்றீங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணுங்க. ஆமென். உங்க வெயிட் பண்ணி காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பரவாயில்ல, மறுபடியும் காத்திருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 70 வருஷ அடிமைத்தனத்தில் நான் ஒரு மனுஷனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். கோரேஸ் என்றதான நபரை, ஒரு ராஜாவை, ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவை கொண்டு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைக்காக கோரேஸ் எப்போ வருவார் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் கோரேஸ் வந்தார், எழும்பினார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லப்படுகிறது, எஸ்ராவில் வாசிக்கும் பொழுது கோரேசின் ஆவியை ஆண்டவர் எழுப்பினாராம். வேதம் சொல்லப்படுகிறது, எஸ்ரா 1:1 வாசித்தீங்கன்னா, கோரேசின் ஆவியை ஆண்டவர் எழுப்பினார். அவன் ஒரு புறஜாதி ராஜா. அந்த ராஜா எழும்பி வந்து 70 வருஷம் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர் பத்திரமாய் மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வரும் பொழுதுதான் ஆண்டவர்
ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் நான் உங்களுக்கு உங்கள் சந்ததிகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடையதான அந்த காத்திருப்புக்கு ஆண்டவர் சரியான ஒரு பதிலை நேரம் வரும் பொழுது கடவுள் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஐ வில் ஸ்டில் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் ஆண்டவர், எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யும் வரைக்கும் நான் காத்திருப்பேன்? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நான் காத்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமாம், எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டுறாதீங்க, எந்த விஷயத்திலையும் ஸ்தோத்திரம் துரிதமாக செயல்பட்டுறாதீங்க. நேரம் வரும் பொழுது உங்கள் காத்திருப்புக்கான பதிலை என் சர்வ வல்லமையுள்ள தேவன் தர அவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு அந்த 70 வருஷம் காத்திருப்பது அவசியம்தான். அப்போ சில விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், சில விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆனாலும் நீங்களும் நானும் வெயிட் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. சுகமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் காத்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதிப்பாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், நிந்தையாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், குறைச்சலாக இருக்கட்டும், எதிர்மறையான செயல்பாடுகளாய் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் நீங்களும் நானும் ஐ வில் ஸ்டில் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கண்ணீரை பார்த்ததும் சோர்ந்து போயிடுறீங்களா? துக்கத்தை பார்த்ததுமே துவண்டு போயிடுறீங்களா? வருமானம் கொஞ்சம் குறையானதுமே ஐயோ எப்படிரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றத பாருங்க, அத்தனை விஷயத்திலும் அநேகர் எப்போது அந்த குளம் கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது அதற்கான நன்மை பெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென் சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. உங்கள் காத்திருப்புக்கு நல்ல பலனை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது விஷயத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. கவனிங்க, ஒன்றாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் காத்திருப்பு வேண்டும். ரெண்டாவது விஷயம் இங்க சொல்லப்படுகிறது, யாராவது ஒருவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா? இருக்கீங்களா? அந்த குளத்தில் 38 வருஷமா பலவீனமா இருக்கிற மனுஷன் சொல்ற வார்த்தை, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா? மனுஷனை நம்புனீங்கன்னா ஃபெயிலர் தான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. 38 வருஷமா இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யாராவது என்ன கொண்டு போய் விட்டுற மாட்டாங்களா? அங்க இருக்கிற அநேகர் அத்தனை பேரும் பலவீனமானவங்க தான். அந்த மண்டபத்தில் 5 மண்டபத்திலையும் குளத்தை சுற்றியும் இருக்கிற 5 மண்டபத்திலையும் காத்திருக்கிறவங்க அத்தனை பேரும் பலவீனமாங்க தான். எப்படா குளம் கலக்கப்படும், யாரா முந்தி விழலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த 38 வருஷமா பலவீனமா இருக்கிறவன, இவர் கொஞ்சம் சீனியரா இருக்கிறாரு, 38 வருஷமா இருக்கிறாரு, இவரை கூட்டு போய் சுகப்படுத்திடலான்னு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆமென். இன்னைக்கு யாரை நம்பி உங்கள் பயணம் பயணித்து கொண்டு இருக்கிறீங்க? மாமானா, மச்சானா, ஆமாம், அதுவா இதுவா? யார் மீது உங்கள் ஹோப் இருக்கு? இந்த முடந்தன் சொல்கிறான், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுகளோடும் கண்ணீரோடும் வியாதியோடு இருக்கிறாங்க. அவங்கவுங்க பாடு அவங்கவுங்களுக்கு பெருசு. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு விசாரிச்ச ஒவ்வொரு குடும்பத்திலையும் வித்தியாசமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. வித்தியாசமான கவலைகள் நெருக்கி கொண்டிருக்கு. அத்தனை பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் கிடையாது. அப்போ யாரா என் பிரச்சனையிலிருந்து தப்பு வைப்பான்னு அவங்க போராடி கொண்டு தான் இருக்கிறோம். உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களை நாம் எதிர்பார்க்க கூடாது.
மற்றவங்களுடைய உதவியை நம்ம எதிர்பார்க்க கூடாது. உலகம் சுயநலமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கும். தான் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொருத்தன் வீடு கட்டினா, இன்னொருத்தவன் வண்டி வாங்கினா, இன்னொருத்தவனுக்கு நல்ல வேலை கிடைச்சா ஓ சூப்பர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளை இகழ்கிற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாருமே அங்க இருந்த அநேகர் யாரும் யாருக்கும் இரக்கம் பாராட்டல. ஒருவேளை அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். அங்கே இருந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா, குளத்தில் இறங்கி குளம் கலக்கப்படுது, குளத்தில் அத்தனை பேரும் குதிப்பான். ஓ தேவதூதன் வந்துட்டாரு, குளம் கலக்கப்படுது, அத்தனை பேரும் குதிப்பான். ஆண்டவருக்கு தெரியும் யார் முதல்ல அந்த குளத்தில் குதிச்சானே. வெளியே எந்திக்கும் போது யார் சுகமாய் இருக்கிறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் குதிச்சவன். அத்தனை பேரும் குதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யார் ஃபர்ஸ்ட் அந்த குளத்தில் இறங்கி முங்கி எந்திரிச்சானோ அவனுக்கு தான் சுகம். மற்றவங்களாம் பார்ப்பாங்க, ஓ இவர் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இறங்கியிருக்கார். யாருக்குமே தெரியாது, யாரும் யாருக்கும் உதவி பண்ண முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு யாரையும் நீங்கள் நம்பிடாதீங்க. யாரையுமே உங்களுடைய விஷயங்களுக்காக அவங்க உதவட்டும் இவங்க உதவட்டுன்னு நீங்கள் கூப்பிடாதீங்க. நீங்களும் நானும் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நபர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒருவர் தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சொல்லுங்க கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரும் எனக்கு உதவி பண்ண தேவையில்லை. கர்த்தர் நினைச்சார்னா என்னை உயர்த்தவும் முடியும், என்னை தாழ்த்தவும் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா எனக்கு உதவி பண்ணவும் முடியும், உதவி பண்ணாம வைக்கவும் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்களை நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க நம்பிக்கையை நீங்க மாற்றுங்க. இயேசுவை மட்டும் நம்புவோம். அல்லேலூயா. எதிர்பார்க்காத இயேசு அந்த குளத்தினர்களை வந்தார். எல்லாரும் எதிர்பார்த்தது தேவதூதன் எப்போது வருவார், குளம் எப்போது கலக்கப்படும் என்று. அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இயேசு பார்த்தார். 38 வருஷமா ஒரு மனுஷன் இருக்கிறானேன்னு அந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்க உங்கள் வீட்டை தேடி வருங்க. ஐயோ முடிஞ்சு போச்சு பிரதர், அது எனக்கு நடக்க, அது கைகூடியே வராது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் கழிச்சு கட்டுனீங்களோ வர மாதங்களில் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரப்போகுது. என்ன தேடி வரப்போகுது? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் என்னை தேடி வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் இயேசு அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். நம்ம நல்லா தெரியும், நமக்கு நல்லா அறிந்திருக்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 வாசித்தீங்கன்னா, இயேசு நடந்து போகிறார். அங்க வழி அருகே உட்கார்ந்த ஒரு ஒரு குருடன் பர்த்திமேயு, அவர் கூப்பிடுறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்தில் இருந்த சீஷர்களாம், யோ ஷூ 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 பேசாத பேசாத, வாய திறக்காத, பேசாம இரு, சைலண்டா இருன்னு எல்லாரும் அதட்டுறாங்க. பேச்ச குறை. ஆமென். அவன் உடல்ல பர்த்திமேயு அவன் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். இயேசு நின்றார். அவனுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு காத்திருங்க. மனுஷன் என்ன சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இயேசு உங்களை எப்படி நடத்துகிறாரோ அது ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷன் வார்த்தையெல்லாம் உள்ளே போட்டு ஜீர்ணிக்க தொடங்கிட்டா சோ. ஆமே. அவங்க இப்படி பேசிட்டாங்க பிரதர், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க சிஸ்டர், ஆமாம் அவங்க இப்படி சரியில்லை பிரதர், இவங்க சரியில்லை பிரதர். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே 3ஆவது ஆளை பேசுகிறது தான் நம்ம வேலை. மற்றவங்கள சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நம்புவோம், இயேசுவை எதிர்பார்ப்போம். இயேசு அந்த பர்த்திமேயின் குருடனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். நடுக்கடல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயணித்து கொண்டிருக்கிற சீஷர்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. காற்று வருது, புயல் வருது, எப்படி நாங்கள் கரையை கடப்போம் அப்படின்னு பயந்து நடுங்கி, ஐயோ நாங்கள் மாண்டு போக போகிறோமே அப்படின்னு நிற்கிற நேரத்தில் இயேசு அவர்கள் நடுவில் நின்றார். அடித்து கொண்டிருக்கிற காற்று அந்த புயலை எல்லாற்றையும் அதட்டி இயேசு அந்த கடல் மீது நடந்து வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு தான் சிஸ்டர், உங்களுக்கு தான் பிரதர், எனக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க படகுல நீங்க ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டத்தில் இயேசு வரப்போகிறார். இயேசு உங்க நடுவில் வரும்போது இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் திடீர்னு மாற்றிடுவார்.
அல்லேலூயா. அன்னைக்கு பெதஸ்தா குலத்தர்களை காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் எப்போ தேவதூதன் வந்து கலக்குவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத நேரத்தில் இயேசு வந்தார். ஆமென். இந்த ஸ்தோத்திரம் பர்த்திமேயுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தார். இந்த நடுக்கடல்ல இயேசு வந்தார். ஆபிரகாம் அப்படியே வெயில் காஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாப்புல. 3 தேவதூதர்கள் போகிறாங்க. போன உடனே அவர் பார்க்குறாரு, ஐயோ பாவம் பசியோடு போகிறாங்களே, கூப்பிடுறாரு. 3 பேர் வீட்டுக்கு வந்த உடனே நல்ல சாப்பாடு, நல்ல கறி விருந்து. அதில் ஒருத்தர் தேவன். அவர் சொல்கிறாரு, எப்பா இத்தனை நாள் நீ குழந்தை இல்லாமல் இருக்கிற, நான் அடுத்த முறை உன்னை மீட் பண்ணும்போது உன்னுடைய மனைவி ஒரு குழந்தை பாக்கியத்தோடு இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? அதே போல் ஆண்டவர் செய்தாருங்க. எதிர்பாராத நேரத்தில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நன்மை உங்களை தேடி வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எரேமியா 29:11. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் என்னுடைய எதிர்பார்ப்பையும் ஆண்டவர் நிறைவேற்ற இயேசு நல்லவர் ஆயிருக்கிறார். ஜாமக்காரன் எப்போது விடியும் என்று காத்து கொண்டிருப்பானா. 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருப்புக்கு ஒரு பதிலை இயேசு கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். மனிதர்களை எதிர்பார்ப்பதை நீங்க விட்டுருங்க. இந்த 38 வருஷமா இருக்கிற மனுஷன் மனிதனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். யாராவது என்ன கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்த அந்த 38 வருஷம் பலவீனமாய் சப்பானிய இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தது பாருன்னா, நம்பிக்கையோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்ன? புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கை இழந்தவனுக்கே ஒரு அற்புதம்னா, நீங்களும் நானும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்பிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா என்னங்க? எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய காத்திருப்புக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இயேசு ஒரு நன்மையை செய்ய போகிறார். 3வது வசனத்தில் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் காத்திருங்கள். 7வது வசனத்தில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 2வது வாரம் சொல்ற காரியம், நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க இயேசு ஒரு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மூலையிலேயாவது உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நடக்காத விஷயம், நீங்கள் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி அழுது புலம்பின விஷயம் நடக்காமையே இருக்கு. ஆனாலும் மூளையில் கொஞ்சமாச்சும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அட எப்படினாலும் என்னைக்குனாலும் எனக்கு அந்த விஷயம் நடக்கும்டா, எனக்கு அந்த நன்மை நடக்கும்பா, எனக்கு அந்த ஆசீர்வாதம் நடக்கும்பா அப்படின்னு அந்த மூளையில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தாங்க மேலானது. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? நல்ல அறிந்த ஒரு வசனம்தான். அநேக முறை இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். 3ஆம் வசனத்தில் அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் விஷயம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நன்மையை ஆண்டவர் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கான நல்ல சுக வாழ்வை ஆண்டவர் தருவார். உங்கள் குடும்பத்திற்கேற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். 2வது, அவருக்கு எதிர்பார்த்திருங்கள். ஆண்டவரை எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளால் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளையுடைய காத்திருப்புக்கு ஒரு பலனை தாரும், பிள்ளையுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பதிலை தாரும். இந்த ஆராதனையில் எந்த காத்திருப்போடு கூட வந்திருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கலைன்னு எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிறாங்களோ, கூட்டம் முடிஞ்சு போகும்போது இன்னும் இருக்கிற 6-7 மாதங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும், எங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். எல்லாரும்